எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. 40 வயசு ஆயிட்டாலே லைஃப்பில் பாதி வருஷம் முடிஞ்சு போச்சு. வேலையை சரியாக பார்க்க முடியாது, உடம்புல அங்கங்கே வலிக்க ஆரம்பிக்கும், தூக்கம் சரியாக வராது, சின்ன டென்ஷன் வந்தாலே பெருசாக மண்டையை போட்டு அது குழப்பிட்டுருக்கும். 40 வயசுக்கு மேலே ஆனவங்க அவங்களுடைய எலும்பை பயங்கர ஸ்ட்ராங்காக ஆக்குறதுக்கு என்னென்ன உணவுகள் சாப்பிடணும், முக்கியமான ஒரு 5 உணவுகள். இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்படி மருந்து மாத்திரை தேவையில்லைங்க. இந்த கால்சியம் சப்ளிமெண்ட்டு, வைட்டமின் டி சப்ளிமெண்ட்டு எதுவுமே தேவைப்படாது. உணவே மருந்துங்கிற மாதிரி தான். முதலாவது பார்க்கக்கூடிய உணவுன்னு பார்த்தீங்கன்னா மீன்கள். இதில் முக்கியமான மீன் பார்த்தீங்கன்னா சாலை மீன், நெத்திலி மீன், இந்த மாதிரி சின்ன சின்ன மீன்கள் இருக்குது இல்லையா, இதில் தான் கால்சியம் அதிகமாக இருக்குது. பொதுவாக நம்ம வீட்டில் நெத்திலி மீனை சாப்பிடும்போது முள்ளோடி சேர்த்து சாப்பிட வழக்கத்தை வச்சுப்போம் பெரியவங்க. சின்ன குழந்தைகளுக்கு முள் கொடுக்கக்கூடாது. அதேமாதிரி சாலை மீனும் அதே மாதிரி தான். சில பேர் முள்ளை தனியாக எடுத்து வச்சுருவாங்க, சில பேர் முள்ளோடி கூட சாப்பிட்லாம். ஆனால் பெரிய மீன்களில் முள்ளோடி நம்ம சேர்த்து சாப்பிட முடியாது. அப்போது இந்த முள்ளுங்கிறது என்ன, மீனோட எலும்பு தான் அந்த முள். அப்போது அந்த முள்ளை நம்ம சாப்பிடும்போது அதில் முழுமையாக இருக்கக்கூடிய வைட்டமின் டி ஆகட்டும், கால்சியம் ஆகட்டும் நம்ம உடம்புக்கு தானாக வந்து போகுது. அதோடைய தசையிலையும் சதையிலையும் பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து இருக்க தான் செய்யுது. இந்த மீன்களை அதிகமாக சாப்பிடுங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பால் மற்றும் பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் தாங்க. பால் ஆகட்டும், தயிராகட்டும், வெண்ணெயாகட்டும், நெய்யாகட்டும், சீஸ் ஆகட்டும், இதுலெல்லாம் புரதமும் கால்சியமும் கொட்டி கிடக்குதுங்க. இதை தொடர்ந்து நம்ம எடுத்துகிட்டு வரும்போது எலும்புகள் மற்றும் பற்கள் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகும். மூணாவது பார்த்திங்கன்னா முட்டை. அதுலேயும் முட்டையோட வெள்ளைக்கரு மஞ்சக்கரு ரெண்டுமே சாப்பிட்லாம். ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால்சியம், வைட்டமின் டி ரொம்ப இருக்குங்க. வைட்டமின் டி உடம்புல இருந்தால் தான் கால்சியத்தை அது உடம்போடு சேர்க்கும், இல்லைனா பிளட்டில் கால்சியம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வைட்டமின் டியும் கால்சியமும் சேர்த்து சாப்பிட்ற வழக்கத்தை வச்சுக்கணும். அதுக்கு தான் முட்டையோட வெள்ளைக்கரும் மஞ்சக்கரும் ரெண்டுமே உதவி பண்ணும். நாலாவது பார்த்திங்கன்னா கீரை வகைகள் தாங்க. முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, பசலைக்கீரை, பாலக்கீரை, பன்னீர்கீரை, எல்லா கீரையிலையும் உங்களுக்கு கால்சியம் நிறைஞ்சு கிடக்கு. இரும்பு சத்தும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. புரதமும் இருக்குங்க. மினரல்ஸு, மெக்னீசியம், வைட்டமின் கே எல்லாமே நிறைஞ்சு கிடக்கு கீரையில். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். பீன்ஸ்லேயும் பருப்புலேயும் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் ஆகட்டும், கால்சியம் ஆகட்டும், மெக்னீசியம் ஆகட்டும் நிறைஞ்சிருக்கு. இது நம்மளுடைய எலும்பு மற்றும் பற்களோட வளர்ச்சிக்கு துணை புரியுது. ஆரஞ்சு பழங்கள், லெமன், இந்த மாதிரி விஷயங்களில் வைட்டமின் சி நிறைய இருக்குது. இம்யூனிட்டி ஹெல்த் மட்டும் இல்லாமல் கொலாஜன் ஒரு விஷயம் இருக்குங்க. இது நம்ம எலும்புகளுக்கு தேவை. இந்த வைட்டமின் சி தான் இந்த கொலாஜன் உற்பத்திக்கு உதவி பண்ணுது. 15லேருந்து 20 நிமிஷம் நீங்கள் சன்லைட்டில் சூரிய நமஸ்காரம் பண்ணாலும் சரி தான், இல்லைனா சூரியன் முன்னாடி போய் நின்னாலும் சரி தான், காலை வெயிலில் போய் நில்லுங்க. 6:30 7 மணிக்கோ எப்போ சன்லைட்டு ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டைமில் ஒரு 15 20 நிமிஷம் அது உடம்புல நிறைய எண்ணெய் தேய்ச்சிட்டு நின்றிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா சூரிய ஒளி நம்ம ஸ்கின்னில் படும்போது அந்த ஒளிக்கட்டைகளை அப்சர்வ் பண்ணுறதுக்கு அந்த ஆயில் உதவுது. ஸ்கின்னில் அடிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்லக்கூடிய கொழுப்பு இருக்கும் இல்லையா, அந்த கொழுப்புக்கு மேலே சூரிய ஒளி படும்போது அந்த கொழுப்புலேருந்து வைட்டமின் டி ப்ரொடியூஸ் ஆகி உடம்புக்கு போகுது. அப்படி ப்ரொடியூஸ் ஆகி போனால் தான் அந்த வைட்டமின் டி கால்சியத்தை உடம்போடு சேர்த்து எலும்பு பற்களில் உடம்பு ஃபுல்லாகவே சேர்க்குது. ஒவ்வொரு உணவையும் சாப்பிடும்போது ஒரு 100 கிராமுக்கு எவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்துடலாம். அதாவது சீஸில் பார்த்திங்கன்னா கால்சியம் 721 மில்லிகிராம் கிடைக்குது. புரதம் பார்த்திங்கன்னா 25 கிராம் கிடைக்குது. இது போக பாஸ்பரஸ், வைட்டமின் கே நிறைஞ்சிருக்குது. இல்லை தயிர்னு சொல்லக்கூடிய யோகட்டில் பார்த்திங்கன்னா 121 மில்லிகிராம் கால்சியம் கிடைக்குது. 3.5 கிராம் புரோட்டீன் புரதம் கிடைக்குது. இது போக பாஸ்பரஸும் ப்ரோபயோட்டிக்ஸும் இதில் நிறைஞ்சிருக்கு. முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுள்ள கீரை சாப்பிட்டா 440 மில்லிகிராம் அளவுள்ள கால்சியமும் 9.4 கிராம் அளவுள்ள புரோட்டீனும் கிடைக்குது. இது போக இரும்பு சத்தும் மெக்னீசியமுமே கூட இருக்குங்க. சாலை மீனில் பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு 382 மில்லிகிராம் கால்சியமும் 25 கிராம் புரோட்டீனும் கிடைக்குது. வைட்டமின் டி, ஒமேகா 3 நல்ல கொழுப்பு இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு. எள்ளு பார்த்திங்கன்னா 975 மில்லிகிராம் கால்சியமும் 18 கிராம் புரோட்டீனும் கிடைக்குது. இது போக மெக்னீசியம், பாஸ்பரஸும் அடிஷ்னல் போனஸ். ஆல்மண்டுன்னு சொல்லக்கூடிய பாதாம் பருப்பில் 269 மில்லிகிராம் கால்சியமும் 21 கிராம் புரோட்டீனும் கிடைக்குது. மெக்னீசியம், பாஸ்பரஸும் அடிஷ்னலாக இருக்குது. சோயாபீன்ஸில் பார்த்தீங்கன்னா 277 மில்லிகிராம் கால்சியமும் புரோட்டீன் 36 கிராமும் இருக்குது. மெக்னீசியம், பொட்டாசியம் ரெண்டும் அடிஷ்னல். முழு முட்டையை மஞ்சக்கரு வெள்ளைக்கரு சேர்த்து சாப்பிடும்போது 56 மில்லிகிராம் கால்சியமும் 13 கிராம் புரோட்டீனும் கிடைக்குது. இது போக கூடுதலாக பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ், வைட்டமின் டி ரெண்டுமே இருக்குது. ஆரஞ்சு பழத்தில் பார்த்தீங்கன்னா கால்சியம் 40 மில்லிகிராம் 100 கிராம் அளவு சாப்பிட்டா, புரோட்டீன் 0.9 கிராம். ஏன்னா பழங்களில் புரோட்டீன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். முக்கியமாக இதில் வைட்டமின் சி இருக்குது. எலும்பில் உள்ள கொலாஜன் உருவாகிறதுக்கும் இது தேவை. இப்போ பார்த்த உணவுகள்லாம் 40 வயசு ஆகிடுச்சா தினமும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. அப்போ மொத்த சத்தும் உடம்பு கிடைக்கும்போது எந்த நோயும் நமக்கு வராது. ஏன்னா தேவையில்லாமல் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு பணம் செலவு பண்ணிகிட்டு இருக்கணுமா, தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்ம உணவுக்கு செலவு பண்ணி சாப்பிட்டோம்னா ஹெல்த்தும் ஆச்சு, உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பில்லையும் நம்ம சேவ் பண்ண முடியும் இல்லையா. என்னடா ஒரு டாக்டரே ஹாஸ்பிட்டல் பில் வேணான்னு சொல்கிறாருன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நீங்கள் ஹெல்த்தாக இருந்தால் அதுவே நமக்கு போதும். முக்கியமான விஷயம் நினச்சிங்கன்னா உங்களை சுற்றியுள்ள ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.